ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஈஸியான பிகினர்ஸும் பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ, ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனு, சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். நமக்கு டைம் சேவ் ஆகும், தென் ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான ஒர்க் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த ப்ளவுஸ் போடவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த பர்ஃபெக்ட் வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எப்போவும் ரொம்ப இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களோட ஒர்க் பார்த்தா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இதுவே நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி டேரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரைஸை நிலையான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எப்பயும் போல் நான் ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் கொடுக்க போகிறேன். எனக்கு கஸ்டமர் கொடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆல்ரெடி அதை நார்மல் நீடிலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நார்மல் நீடில்னால் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். அதை சரி நம்ம அப்படியே சிம்பிளாக போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க், யார் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா கூட நார்மல் நீடில் வச்சு நீங்கள் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேங்களா? எப்பவும் செயின் போடும்போது ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம், ரொம்ப பொடிசாகவும் போட வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்பவும் சொல்கிறது தான், ஜரி த்ரெட் பிராண்டு பார்த்திங்கன்னா டயாலஜி. அதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா 754. ஓகேங்களா? நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் பார்த்திங்கன்னா இந்த ஹூக் பகுதி கொஞ்சம் நல்லா தடிமனாகவே இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் நீங்கள் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா பெருசாக அழகாக தெரியும். இதுவே நீங்கள் துளி பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிலே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அயனில் போடும்போதும் துளி பிராண்டில் யூஸ் பண்ணும்போதும் நிறைய நமக்கு டிஃப்ரெண்ட்டு இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 3 லைன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டு எடுக்க போகிறோம். எந்த ஒரு ஒர்க் இருந்தாலுமே அதில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இதுதான் எனக்கு சென்டர் பாயிண்ட், அதாவது ஸ்லீவோட சென்டர். எப்போவும் ஸ்லீவ் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு 5.5 இருக்குது. அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு 5.5, அந்த சைடு ஒரு 5.5 இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச், அதாவது ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அதனால் இப்போ நான் 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மார்க் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு அந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அது நமக்கு எண்டிங்கில் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 5.5 எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு நமக்கு சைடில் போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயும் சென்டரில் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இது எடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் தான் க்ளூ வச்சு அப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் பொறுத்து தான் நம்ம டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக மெஷர் பண்ணிங்க அப்படின்னா தான் டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மெஷர் பண்ணாமல் நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்காது. நிறைய பேர் போடுவாங்க, பட் அதுக்கு காரணம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, ஸோ போடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள், இந்த 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் ஃபுல்லாமே 4 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது. அதாவது 3 to 4 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே நீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணேன். அதை ஒட்டிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் ட்ரை ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ சென்டர்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த சென்டர்லேருந்து 4 பக்கமும் இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஐ ஷேப் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்டோனுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்னும், இன்னொரு ஸ்டோனுக்கு வந்து ஃப்ளார் பேட்டர்ன் இல்லாமல் எம்ப்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோனை கொடுக்கணும். இதுவுமே வந்து உங்களுக்கு 4 தான். இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது சிம்பிளான ஒர்க் கூட கிராண்டாக இருக்கும். நமக்கு கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது நார்மல் குந்தன் ஸ்டோனை விட இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நீட்டான ஒர்க் கொடுக்கும், கிராண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது நல்லா ட்ரை ஆகணும். இதுவே இந்த க்ளூ அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறேன். இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேப் தெரியுது இல்லையா, அதையுமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளூ இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சைஸ் தான். இந்த டைமண்ட் ஷேப் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, தாராளமாக க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வைங்க. ஏன்னா, இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி க்ளூவில் தான் ஃபுல்லாமே வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டேப் வச்சு ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு 2 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த டிசைனில் ஸ்லீவில் இந்த மாதிரி ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன் அங்கங்கே ஒட்டியிருந்தாங்க 2 லைனுக்கு மட்டும். சரி, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, சைஸ் பொறுத்து வந்து நம்ம டிசைனும் மாறும். உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமான சைஸ் வேணும் அப்படின்னா 3 to 4 தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் பெரிய சைஸாக இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சென்டர்லேருந்து தான் நம்ம அந்த ஃப்ளார் பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சம்கி தென் இது பார்த்தீங்கன்னா டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு கடைகளில் கிடைக்கும் கேட்டிங்க அப்படின்னா. இதுவுமே வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 சைஸ் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒர்க் பண்ணுறேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஓல்டு வீடியோஸ் அதில் செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இது வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைனை வந்து பிகினர்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம். அப்படி இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆரி ஒர்க் மட்டும் பண்ணுறது கிடையாது, அதோடு சேர்த்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். சாரீக்கு டெசல் மேக்கிங்கும் பண்ணி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த டிசைனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை பாய்.